நடிகை விஜய் பொறுத்தவரைக்கும் சொன்னப்போ ஒரு சினிமா துறையில் ஜொலிக்கும் ஒரு நட்சத்திரம். இன்னைக்கு லட்சக்கணக்கான இளைஞர்கள் வந்து அவர் பின்னாடி இருக்கிறாங்க, அதில் மாற்று கருத்தே கிடையாது. ஆனால் சினிமா வேறு, அரசியல் வேறு. சினிமாலேருந்து வந்தவங்க எல்லாருமே அரசியலில் வெற்றி பெற்றுட்டாங்கன்னா அது சொல்ல முடியாது. அதே நேரத்தில் சினிமாலேருந்து ஏன் இவர் அரசியலுக்கு வராங்க அந்த கேள்விக்கு இடமே கிடையாது. ஏன்னா யார் வேணாலும் அரசியலுக்கு வரலாம். இன்னைக்கு மருத்துவர்கள் வர்றாங்க, எத்தனோ பேர் வராங்க அரசியலுக்கு வரும்போது. அதாவது ஐபிஎஸ் ஐஏஎஸ் அதிகாரிகள் கூட அவங்களுடைய பதவியை ராஜினாமா பண்ணி வரும்போது ஒரு சினிமா துறையில் இருக்கிற ஒரு நடிகர் வந்து வரக்கூடாதுங்கிறது தவறான ஒரு ஜனநாயக நாட்டில் எல்லாருக்கும் அந்த உரிமை இருக்கு. ஆனால் அந்த சினிமா அன்னைக்கு கட்சி கொடியை அறிமுகப்படுத்திய அன்னைக்கு பொறுத்த வரைக்கும் அன்னைக்கு நான் கேட்ட வரைக்கும் நல்ல கருத்துக்கள் சொல்லியிருக்கிறாரு. நான் என்னுடைய இயக்கம் பொறுத்த வரைக்கும் மத சார்பின்மை, சமூக நீதி அடிப்படையில் தான் எங்களுடைய இயக்கம் செயல்படுங்கிற கருத்து சொல்லியிருக்கிறாரு. நல்ல கருத்து. அதே வேளை எங்கள் இயக்கத்துடைய கொள்கைகள் மற்றதில் என்னுடைய மாநாட்டில் அறிவிக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாரு. அவருக்கு என்ன ஒரு மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை அவரால் தமிழ் சமுதாயத்துக்கும் தமிழ்நாட்டுக்கும் நன்மை ஏற்படுமா? கண்டிப்பாக எங்களுடைய வாழ்த்துக்கள் அவருக்கு உண்டு. அவர் எங்களை பொறுத்த வரைக்கும் என்னன்னா அவர் வந்து அவரால் தமிழ்நாட்டுக்கோ தமிழ்நாட்டு மக்கள் நன்மை உண்டாரு. சந்தோஷம். அது வந்து நீங்க இயக்க தோழர்கிட்ட தான் கேட்கணும், நானே நம்ம சொல்ல முடியாது. அது இல்லை, என்னை பொறுத்த வரைக்கும்னா நான் 4 வருடங்களுக்கு முன்பு வர்றதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தொய்வு நிலை கிட்டத்தட்ட ஒரு கடந்த 7-8 வருஷமாகவே ஒரு தொய்வு நிலை. ஏன்னா தலைவருடைய உடல்நலம் சரி, அது வந்து இயக்கம் பொறுத்தவரை தொய்வு நிலை இருந்தது. கடந்த 4 வருடங்களாக உள்ளாட்சி அமைப்புகள் எடுத்துட்டீங்கன்னா நீங்கள் கன்னியாகுமரியிலேருந்து இன்னைக்கு சென்னை வரைக்கும் பல்வேறு அந்த உள்ளாட்சி அமைப்புகள் பொறுப்பில் இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 4 சட்டமன்ற உறுப்பினர் இருக்கிறாங்க, ராஜ்யசபா தலைவர் இருக்கிறார், நான் லோக்சபா இருக்கிறேன். ஒரு இயக்கத்தின் மேலே ஒரு நம்பிக்கை ஏற்பட்டிருக்கு. இன்னைக்கு எங்கள் இயக்க தோழர் மாத்திரம் கிடையாது, பொதுமக்கள் மத்தியிலையும் சரி, உங்களை போன்ற பத்திரிகை துறை சார்ந்த தோழர் மத்தியிலையும் சரி, இந்த இயக்கத்துக்கு அடுத்து ஒரு எதிர்காலம் உண்டு. கண்டிப்பாக இந்த இயக்கம் வந்து MDMK is here to stay. MDMK கண்டிப்பாக ஒரு மறக்க முடியாத ஒரு சக்தியை உருவாங்குற ஒரு நம்பிக்கை பரவலாக பரவி இருக்கு. அது அந்த நம்பிக்கை எல்லாருக்கும் இருக்கு. திமுக ஆட்சி 3 ஆண்டுகள் நிறைவடைந்து 4ஆம் ஆண்டு தொடங்கியிருக்காங்க. அவங்க சாதனை சொல்றாங்க, எதிர்கட்சிகள் வேதனை சொல்றாங்க. அதாவது நான் ஏற்கனவே பல பேட்டிகள் நான் சொல்லியிருக்கிறேன். திராவிட முன்னேற்ற கழகம் குறிப்பாக நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பதவியேற்ற அந்த காலகட்டம் எல்லாரும் பார்க்கணும். அதாவது அன்னைக்கு அரசு மருத்துவமனைகளை பொறுத்த வரைக்கும் மருத்துவமனையில் ஆக்சிஜன் கிடையாது. ஆக்சிஜன் இல்லாமல் அத்தனை உயிர் நம்ம இழப்புன்னு நம்ம சந்திச்ச அந்த நேரம். அப்போ அவர் பதவியேற்கும் பொழுது அந்த கொரோனா காலம் 2ஆம் அலை உச்சத்தில் இருந்தது. அது மாத்திரம் இல்லாமல் மாநிலத்துடைய பொருளாதாரம் பொறுத்த வரைக்கும் மாநிலத்துடைய பொருளாதாரம் தனிநபர் பொருளாதாரம் நம்ம அப்படி பார்க்குற ரொம்ப ஒரு மோசமான ஒரு நிலைமையில் இருக்கும்போது ஆட்சி பொறுப்பு வராரு. அதுக்கப்புறம் பொறுத்த வரைக்கும் என்ன ஒன்றிய அரசுடைய அவங்களுடைய ஒன்றிய அரசுடைய இதுக்கு அவங்க கொடுத்த அந்த ஆதரவு பொறுத்த வரைக்கும் கிடையாதுன்னு சொல்லுவேன் நான். இன்னைக்கு பல்வேறு திட்டங்கள் பொறுத்த வரைக்கும் இன்னும் சிறப்பாக பண்ணியிருக்கலாம். அதுக்கு அப்படி பண்ண முடியாததுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா ஒன்றிய அரசு சொல்லணும். ஒன்றிய அரசு கொடுக்குற நெருக்கடி, ஏற்கனவே இருந்த பொருளாதார அந்த பின்னடைவு, அந்த கொரோனா காலத்துடைய 2ஆம் அலை, இதெல்லாம் வச்சு இன்னைக்கு இந்த 3 வருஷத்துல பொறுத்த வரைக்கும் என்ன நீங்க கேட்டீங்கன்னா கண்டிப்பா இந்த தமிழக அரசாங்கம் நம்முடைய முதலமைச்சர் சிறப்பாக செயல்பட்டு இருக்கிறாரு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.